என்ன அத்தை, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இப்படி அமைதியாவே வரீங்க? என்ன அத்தை, ஏன் அழறீங்க? சிவா, என்னாச்சு மாமாவுக்கு? உடம்பு சரியில்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தனே அத்தை, நல்லா தானே இருந்தாரு. அவன் நல்லதமா இருக்கான். ஆனா சொல்லுங்க அத்தை, என்னாச்சு சொல்லுங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க அத்தை, ப்ளீஸ் சொல்லுங்க அத்தை. மீனா, நீ சிவாவை மறந்துடுமா? அத்தை, அத்தை, நீங்களே எதை சொல்றீங்க? மாமாவை மறக்க சொல்லி ஊர்ல யார் சொன்னாலும் நான் உதறி தள்ளிட்டு போயிடுவேன். நீங்களே இப்படி சொன்னா எப்படி அத்தை? சொல்லுங்க, எதுக்காக என்ன மாமாவை மறக்க சொல்றீங்க? அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு மீனா. இல்ல அத்தை, நீங்க போய் சொல்றீங்க. என் மாமா தங்கம் என்ன தவிர வேற ஒரு பொண்ணு ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டாரு. எனக்கு நல்லா தெரியும் அத்தை, நீங்க போய் சொல்றீங்க. உங்களை யார் அப்படி சொல்ல சொன்னது? இப்படி ஒரு பையன் சொல்ல உங்களுக்கு எப்படி அத்தை மனசு வந்தது? இல்லம்மா, தங்கம்னு சொன்னியே, அந்த சொக்க தங்கம் நீதாமா. அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க, ஆனா அவன் அத்தனை உடைச்சு தூள் தூள ஆக்கிட்டாமா. நான் நம்ப மாட்டேன் அத்தை. இதனாலதான் அவன் உன்னையும் என்னையும் நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். அத்தை, நானும் நம்பின மீனா, உன்னை தவிர வேற ஒருத்தி எனக்கு மருமகளா ஆக முடியாதுன்னு உறுதியா நம்பின. ஆனா அந்த பாவி நம்ம 2 பேரோட நம்பிக்கையிலையும் மண் அள்ளி போட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்திட்டு இருக்காம்மா. என்ன அத்தை சொல்றீங்க? ஏன் மாமாவா? இருக்காத அத்தை. இருக்க கூடாதுன்னா நானும் எல்லா தெய்வத்தையும் வேண்டினேன். ஆனா எல்லா தெய்வமும் நம்மள கைவிட்டுடுச்சு மீனா. சிவா வேற ஒரு பொண்ணோட இருக்கிற போட்டோவை நானே பார்த்தேன். சென்னைக்கு போறேன்னு போனானே, அது ஏன்னு இப்பதாம்மா புரியுது. அங்க அந்த பொண்ணோட குடும்பம் நடத்தாம போயிருக்கா. நான் ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன், அதுக்காக ட்ரைனிங் எடுக்கதா சென்னைக்கு போறேன்னு சொன்னார் அத்தை. போய்மா, உன்னையும் என்னையும் நம்ப வைக்கிறதுக்காக அவ சொன்ன போய். அங்க ஃபேக்டரியில வேலை செஞ்சிருக்கா, ஆனா அதுக்கான காரணம் போய். அத்தை, அந்த பொண்ணு முன்னாடி இங்க வந்து தங்கி இருந்தாளே, ஃபேக்டரி முதலாளி பொண்ணு, அவளா அத்தை? இல்ல மீனா, அந்த போட்டோவை நான் பார்க்கலாமா? என்கிட்ட இல்லம்மா. இப்ப கூட என்னால நம்ப முடியல அத்தை. அவ்வளவு ஆழமா அவர் மேல நம்பிக்கை என் மனசுல வேறு விட்டுருக்கு அத்தை. அதுதான் பெண்களோட பலவீனம். பலவீனத்தை தனக்கு சாதகமா ஆக்கிக்கிற மனுஷனா என் மாமா. பாத்தீங்களா, இன்னும் கூட மாமான்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த உரிமைதான் வேற எவ்வளவுக்கோ போயிடுச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், அப்படி ஒரு நம்பிக்கை வளர்த்துக்காதேன்னு. தப்புதான் அத்தை, குருட்டுத்தனமா நம்பிக்கை வளர்த்தது தப்புதான். ஆனா சுலபமா மனசை மாத்திக்க முடியல அத்தை. ஆனா ஆம்பளைங்க ரொம்ப சுலபமா மனசை மாத்திக்குவாங்கன்னு நினைக்கும் போது ஆத்திரமா வருது அத்தை. மீனா, மீனா, மேடம், யா லெட்டர் வந்திருக்கு மேடம். வச்சுட்டு போ. ம். Pooja? For me?
நலம் விரும்பி. தெரியாம கூப்பிட்டு இருப்பா. என்னடி பாரு இத பாத்தியா? இது தெரிஞ்ச விஷயம் தானடி. சிவதான் ஏற்கனவே சொன்னானே யாரோ உறவுக்கார பொண்ணை கட்டிக்க போறேன்னு. அந்த போட்டோவை தான் நமக்கு அனுப்பியிருக்கான். புல்ஷிட். உறவுக்கார பொண்ணும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. அன்னைக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல சிவாவோட ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு தான் இவ. எனக்கு நல்லா தெரியுமா, இவ சிவாவோட வைஃப் தான். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை கூட இருக்கு, ஒரு பையன். இதுதான் நான் அன்னைக்கு உன்கிட்ட சொன்னேன், நீ நம்பல. நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனை பத்தி ஆள் அளவுக்கு ஒண்ணு சொல்றீங்க. இதுல எது உண்மை எது பொய்ன்னு நம்புறது? ஆமா, நான் உன் பொண்ணு சொல்றேன்ல, நம்ப மாட்டியா? எனக்கு தெரியுமா, இந்த பொண்ணு வேற, சிவாவோட உறவுக்கார பொண்ணுன்னு சொல்றாங்கல்ல, அந்த பொண்ணு வேற. இதான் உண்மை, இதான் உண்மை. அதுக்காக ஏன் இப்படி கூச்சல் போடுற? நீ கூச்சல் போடுறதுனால மட்டும் அவன் கட்டணவளை விட்டு உன் கூட வந்துட மாட்டான். வருவான், கண்டிப்பா வருவான். அவனை வர வைக்க என்னால முடியுமா? நான் நினைச்சேன்னா என் காலடியில் அவனை விழ வைக்க முடியும். ஒரே பொண்ணாச்சுன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தோம் பாரு. எங்களுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஓ அம்மா ப்ளீஸ், எல்லா அம்மாவும் புலம்புற மாதிரி நீயும் புலம்பாத. என் மனசுல இருக்கிற வேதனையை சொல்றேன், அது உனக்கு புலம்பலா தெரியுதா? நீ நல்லா இருக்கணும் தானடி சொல்ற, அது புரிஞ்சுக்காம பேசுறியே. மா ஸ்டாப் இட். ஸ்டாப் இட். I said stop it. Don't cry மா. யார் அழுதாலும் எனக்கு பிடிக்காது. மோரோவர், நீ எதுக்கு அழணும்? Come on மா, நீ ஒரு கோடீஸ்வரியோட அம்மா. A mother of a brilliant, vibrant, dominant daughter, okay? நீ பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்க கூடிய அறிவோ பக்குவமோ எனக்கு இல்லம்மா. ஆனா அம்மாங்கிற முறையில ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும். நீ சிவாவை மறந்துட்டு ஒன்ன நேசிக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்க. அவன் யாரு, அவன் அந்தஸ்து என்னங்கறத பத்தி எனக்கு கவலை இல்லம்மா. ஆனா அவன் உன் கூட ஒத்துமையா வாழக்கூடியவனா இருக்கணும். அம்மா, ஹெரால்ட் ராபின்ஸ் அப்படின்னு ஒரு நாவல் ரைட்டர் இருக்கார். அவரோட கதைகள்ல வர லேடி கேரக்டர்ஸ்லாம் எப்படி தெரியுமா? ரொம்ப சேலஞ்சிங்கா, ரொம்ப டேரிங்கா இருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல ஒண்ணு இந்த கேரக்டர் ஜெயிக்கும், இல்லையா எதிரிய கொன்னுட்டு தானும் செத்துடும். நீ பேசுறது நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா? நீ ஏம்மா பயப்படணும்? கம் ஆன், டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஏன்னா என்னோட வேலை ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போச்சு. ஆமாமா, சிவாவுக்கு ஏற்கனவே ஒருத்தியோட கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கு. இப்போ அவன் இன்னொருத்தியை தேடி போயிருக்கான். எனக்கு என்ன தோணுதுன்னா, why can't I be the second one? நான் ஏன் இன்னொருத்தியா இருக்க கூடாது? ரெண்டாவது பொண்டாட்டியா இருக்கிறதுல என்ன தப்புன்னு கேக்குறேன். பூஜா, என்னடி பேசுற? நான் நல்லா யோசிச்சுதாமா பேசுறேன். எனக்கு நல்லா தெரியும், அந்த பட்டிக்காடை விட நான் எந்த விதத்திலயும் படிப்புல, அழகுல, அந்தஸ்துல எந்த விதத்திலயும் துளி கூட குறைஞ்சவே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது சிவாவை நான் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏண்டி சுயநலவோட தான் பேசுறியா? உனக்கு என்னடி தலையெழுத்து எவனுக்கோ ஒருத்தனுக்கு ரெண்டாம் தரமா போறதுக்கு? ஒன்னு சொல்லட்டுமாமா, நான் எத்தனாவது பொண்டாட்டியா போறேங்கிறது முக்கியம் இல்ல. நான் ஆசைப்பட்டவனுக்கு பொண்டாட்டியா போறேனா அதான் முக்கியம். நீ அந்த சிவாவை நினைச்சு பைத்தியமாவே ஆயிட்ட. நான் சொன்னா கேட்கவா போற? என்னவோ பண்ணி தொலை. சிவா, நீ எனக்குன்னு ஆனதுக்கு அப்புறம் உனக்குன்னு நான் மட்டும் தானே இருக்கணும். சாரி. ஹலோ ஹலோ அங்கிள், நான் பூஜா பேசுறேன். பூஜா, எப்படிமா இருக்க? உன் குரல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது விசேஷமா?
விசேஷம்தான். நீங்க உடனே கிளம்பி சென்னை வரணும். நான் உங்ககிட்ட நேர்ல ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். இல்லைம்மா பூஜா, இங்கே நான் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கேன். எனக்கு அங்கே வர முடியும்னு தோணலம்மா. அங்கிள் ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. நீங்க கண்டிப்பா வரணும். அப்பதான் என்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ப்ளீஸ் அங்கிள் வாங்க. நீ இவ்வளோ தூரம் கூப்பிடுறப்போ நான் வராமல் இருப்படம்மா. இருந்தாலும் இங்கே ஒரு பிரச்சனைல நான் வந்து இங்க பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க கண்டிப்பா வரீங்க, என்னோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறீங்க. ப்ளீஸ் அங்கிள், ஒரு நாள், ஜஸ்ட் ஒரு நாள் என்னோட ஸ்பேர் பண்ணுங்க. எனக்கு அது போதும். சரிம்மா, நீ இவ்வளோ தூரம் கூப்பிடும்போது நான் வரேன். சரி, எப்போ வரீங்க? அது கரெக்டாக சொல்ல முடியாதுமா. சீக்கிரமாக வரேன். சரியா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். சரிம்மா, சரி. யாருங்க அது? மெட்ராஸ்லேருந்து. நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்ப நம்ம வீட்ல இருக்கிற குழப்பத்துல நீங்க போகணுமான்னு யோசிங்க. பூஜா கிட்ட சொல்லி பார்த்தேன், அவ கேட்கல. அவளுக்கு அங்கே ஏதோ பிரச்சனையா, நான் அங்கே போனாதான் தீருமா. அதான் உடனே கிளம்பி வாங்கன்னு ஃபோன் பண்ணா. நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? மெட்ராஸ்க்கு போறதாவா? பாவண்டி பூஜா, அவளுக்கு அங்கே என்ன பிரச்சனையோ என்னமோ. அதான். சரி, போயிட்டு வாங்க. விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா வாங்க. ம். மீனா, 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 எதுக்கு வந்தீங்க? மீனா, பேசாதீங்க. எதுக்கு வந்தீங்க? மீனா, ஏன் வரலன்னு தானே கேப்ப? எதுக்கு வந்தேன்னு கேக்குற? ஆமா, எதுக்கு வந்தீங்க? அதே கலர்ல அதுவும் ரெண்டா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? புரியல மீனா, நான் எதுக்கு ரெண்டு வாங்கி வைக்கணும்? நடிச்சது போதும். உங்க வேஷம் கலைஞ்சிடுச்சு. மீனா, போயிடுங்க. தயவு செஞ்சு இங்க போயிடுங்க. போக மாட்டேன். போன நிமிஷம் வரைக்கும் வாங்கல வாய் நிறைய கூப்பிட்டிய மீனா. இந்த நிமிஷம் ஏன் இப்படி மாறிட்டான்னு தெரியாம நான் போக மாட்டேன். உங்க பொய்யும் ரெட்ட வாழ்க்கையும் இவ்ளோ சீக்கிரம் வெளிச்சத்துக்கு வந்துடும்னு நீங்க எதிர்பார்க்கல. மீனா, தயவு செஞ்சு கதவை தர. முடியாது. வேஷங்கிற, ரெட்ட வாழ்க்கைங்கிற, உன் மனசுல ஏதாவது தப்பான அபிப்பிராயம் இருக்கு. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. தயவு செஞ்சு கதவை தர. எதனால எப்படி நடந்துக்கிறேன்னு என்கிட்ட சொல்லு. காலங்காலமா காத்துட்டு இருந்த என் மனசை உடைச்சிட்டு இப்படி அப்பாவித்தனமா பேசுறீங்களே, உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது? வெகுளித்தனமா சிரிச்சு சிரிச்சு பேசுதானே எல்லாரையும் நம்ப வச்சீங்க. மீனா, நீ முதல்ல கதவை தர. முடியாது. உங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு இஷ்டம் இல்ல. வெளியே போங்க. நான் எதுக்காக வெளியே போனோம்? தப்பே பண்ணாம நான் எதுக்கு வெளியே போனோம்? நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன் அது முதல்ல சொல்லு. சொல்லு மீனா, நான் என்ன தப்பு பண்ணேன்? எத்தனை மாசமா இல்ல எத்தனை வருஷமா சென்னையில அந்த பொண்ணோட கொடுத்து நான் நடத்திட்டு இருக்கீங்க? மீனா, எப்படி தெரிஞ்சதுன்னு அதிர்ச்சியா இருக்கா? அப்பப்ப சென்னைக்கு போறேன்னு ஓடுனது, லீவே கிடைக்கலன்னு போய் சொன்னது, கோயில்ல காப்பு கட்டினதுக்கு அப்புறம் கூட சென்னையில போய் ராத்தங்கினது, இதெல்லாம் எதுக்கு? இன்னொருத்தி கூட குடும்பம் நடத்துறதுக்காக தானே? மீனா, முடியாது. உங்களால என்ன அடிக்க முடியாது. ஏன் மாமானு இனிமே நான் எப்படி உங்களை சொந்தம் கொண்டாட முடியாதோ அதே மாதிரி உங்களாலையும் என் மேல உரிமை கொண்டாட முடியாது. மீனா, உரிமை இல்லைங்கிறதுக்காக நான் என்ன கட்டுப்படுத்திக்கல. நாகரிகம் இல்லைன்னு தான் கட்டுப்படுத்திக்கிட்டேன். ஆக உரிமை இல்லைன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களா? ஐயோ மீனா, என்ன ஏன் இப்படி கொல்ற? என்ன நடந்துச்சு?
யாரும் மனசை கெடுத்ததுன்னு சொல்லு. யாரும் இல்லைங்க, நிஜம், எல்லாமே நிஜம். ஏன்னா சொன்னது என் அத்தை. நீங்களும் அந்த பொண்ணும் பொண்ணா இருக்கிற போட்டோவை அத்தை பார்த்திருக்காங்க. அந்த போட்டோவை அத்தை கிட்ட காமிச்சதே மாமாதான். பாவங்க, இதுதான் உங்க சுயரூபங்கிறத அவங்களால நம்ப முடியல. நீ அந்த போட்டோவை பாத்தியா மீனா? தேவையில்ல, அத்தை என்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதனால நான் அந்த போட்டோ பார்க்கல. இப்போதான் எனக்கு புரியுது மீனா. தனக்கு கிடைக்காத ஒண்ணு யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு சைக்கோட வேலை தான் இது. விஷயத்தை திசை திருப்ப பார்க்காதீங்க. இல்ல மீனா, என் ஃபேக்டரி முதலாளி பூஜா இருக்காளே, அவதான் இது செஞ்சிருக்கா. நான் மறக்காம எல்லாத்தையும் சொல்றேன் மீனா, கேளு. அமெரிக்கால படிச்சதாலேயே என்னமோ அவளுக்கு கூச்ச நாச்சம் எதுவுமே கிடையாது. என்ன விரும்புறேன்னு சொன்னா, நான் மீனாவை தவிர வேற யாரையும் விரும்பலன்னு சொன்னேன். கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது என் கூட தான் சொன்னா. எனக்கு கல்யாணம் நடந்தா அது மீனாவோட தான் சொன்னேன். எனக்கு கிடைக்காதத அழிச்சிடுவேன்னு சொன்னா. அழிச்சா பரவாயில்ல, அடுத்த ஜன்மத்துல நான் மீனாவோட தான் ஒண்ணு சேர்வேன்னு சொன்னேன். எனக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுல அவன் உறுதியா இருக்கா. அதுக்காக தான் இப்படி ஒரு போட்டோ அனுப்பிச்சு வச்சிருக்கா. ஒண்ணு மட்டும் சொல்றேன் மீனா, என்னைக்காவது ஒரு நாள் மாவளையும் வாழையிலையும் சிவப்பா மாறிச்சுன்னா அன்னைக்கு நான் உன்னை மறந்துட்டேன்னு நினைச்சுக்கோ. மாம்பழமும் வாழைப்பழமும் கசந்துச்சுன்னா அன்னைக்கு நான் உன்னை மறந்துட்டேன்னு நினைச்சுக்கோ. மேற்கு பக்கமா பூமி சுத்துமா? உன் மாமா இன்னொரு பொண்ணு பின்னாடி சுத்துவானா? சொல்லு மீனா, சொல்லு. அன்னைக்கு பூஜாவோட அப்பா கிட்ட சொன்னதுதான் இன்னைக்கு உன்கிட்டயும் சொல்றேன். குத்து விளக்கா நீ இருக்கும் போது குழல் விளக்கு வெளிச்சம் எனக்கு எதுக்கு? சத்தியமா சொல்ற மீனா, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். மனசை மாத்திக்க மாட்டேன். இதை நல்லா புரிஞ்சுக்கோ. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே